தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து உறுப்பினர் சேர்க்கை ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் உறுப்பினர்கள்லாம் சேர்த்து அடையாள அட்டையை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளாத அந்த நிகழ்ச்சியில் வந்து அவரோட புகைப்படத்தை வச்சு எல்லாரும் புகைப்படம் எடுத்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, துணை முதலமைச்சர் இருக்கார்ல நமது உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து கடைசியாக ஒரு விழாவில் பேசும்போது எந்த கட்சின்னு பேர் சொல்லாமல் ஒரு சில கட்சிகள் பேஸ்மெண்ட்டே இல்லாமல் வருது, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து திடீர்னு தாஜ்மஹால் செட்டு போட்டிருப்பாங்க, ஈஃபில் டவர் செட்டு போட்டிருப்பாங்க, அதுக்கும் மக்கள் கூட்டம் வரும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சு, ஈஃபில் டவர் வந்துருச்சு, அதெல்லாம் வெறும் அட்டை, ஒரு காத்தடிச்சா கீழே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ மதுரையில் நடந்த இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரெண்டுமே அட்டை தானே, காத்தடிச்சா விழுக தானே செய்யும், பேஸ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்கோ, அவர் சொன்னது சரிதானோ அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. இந்த நேரத்தில் நான் என்ன கேட்க வரேன்னா, அட்டையை வச்சு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அது சரின்னு எனக்கு தோணல. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, தலைவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால் அட்டையை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, எதுக்கு, ஒரு ஆறுதலுக்கா இல்லை விளம்பரத்துக்கா? இதெல்லாம் தேவையா? இது தேவையில்லாததுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நன்றி.